இந்த ரெசிபி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து செம்ம வைரலாக வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இது அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி கூட வந்து அது வரல. எங்கள் அம்மா வந்து நீ வந்து சமைக்காத முதல்ல கிச்சன் விட்டு வெளில போய். ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மேங்கோ சாகோ ரெசிபி தான். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ நான் வந்து சமைச்சு போடுறது. நான் யூஸ்வலாக ஷார்ட்ஸ் அப்படின்லாம் வந்து போட்டிருப்பேன். அண்ட் இந்த ரெசிபி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து செம்ம வைரலாக வந்து இருக்குது. மேங்கோவில் வச்சு பண்ணுறாங்க, வாட்டர்மெலன் வச்சு பண்ணுறாங்க, அண்ட் இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்செல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. எனக்கும் வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது இது எப்படி இருக்கும். அண்ட் இந்த சம்மருக்கு வந்து இது ஒரு பயங்கரமான டெசர்ட்டா அப்படின்னு வந்துட்டு எனக்கும் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் அண்ட் எப்படி டேஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஜெல்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஜெல்லி வந்து இன்ஸ்டன்ட் ஜெல்லி தான், புராமேட் ஜெல்லி கிறிஸ்டல் அப்படின்ட்டு. யூஸ்வலாக வந்து எல்லாருமே எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா வந்து கோகனட் வாட்டர் எடுத்துகிட்டு அகர் அகர் போட்டு அப்படி பண்ணாங்க. என்னால் வந்து அவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பவுடரே வாங்கிட்டு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்படியே வந்து சுடு தண்ணியில் போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வச்சா அது வந்து ஜெல்லி ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம். ஜெல்லி பேக்கெட்டில் வந்து இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க, இவ்வளோ கிறிஸ்டல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இவ்வளோவும் போட போகிறது இல்லை, கம்மியாக தான் போட போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஜெல்லிலாம் வந்து தேவைப்படாது. இந்த கிறிஸ்டல் வந்து டிசால்வ் ஆகுற வரைக்கும் இதை வந்து இது பண்ணிகிட்டே இருங்க, ஸ்டர் பண்ணிட்டே இருங்க. ஸ்டர் பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. விட்டுட்டா ஜெல்லி ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னதுன்னா வந்து ஜவ்வரிசியை வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து வேக வைக்கணும். வேக வச்ச ஜவ்வரிசியை வந்து ஒரு கோல்டு வாட்டரில் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து உதிரி உதிரியாகவே வந்து இருக்கும். அதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம். சமையல் செமையாக வைக்குது. இந்த சாகோ வந்து நல்லா கொதிச்சு டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். நம்ம ஜவ்வரிசி வந்து கொதிக்கிற டைமில் நான் வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சிட்டேன். இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஊறணுமா, அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சிட்டேன். இப்போ தான் ஊற வச்சேன், அதுக்குள்ளே வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மேங்கோ பியூரி வந்து ரெடி பண்ணணும். அது ஒன்றுமே இல்லை, மேங்கோ பீசஸை வந்து கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா வந்து இது சொல்கிறேன், மேங்கோ பியூரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஹிமாபசந்த் மேங்கோ தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த சீசனில் வந்து இதுதான் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. கம்பேர் பண்ணும்போது இந்த பங்கனப்பள்ளி அதர் வெரைட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஹிமாபசந்த் வந்து கொஞ்சம் ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த மேங்கோ வந்து எடுத்திருக்கேன். இந்த மேங்கோவில் வந்து நம்ம மேங்கோ பியூரி வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம் கைஸ். எப்படி இருக்குன்னு செமையா இருக்கு. திக் பேஸ்டா இது ஒரு கப்பு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து சாகோ வந்து நான் வந்து வேக வைக்காம ஊற வைக்காம நான் வந்து அப்படியே வந்து போட்டேன். அப்படி வந்து போடாதீங்க, அப்படி போட்டால் வந்து சீக்கிரமாக வேக மாட்டேங்குது, ரொம்ப டைம் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டிட்டு இதில் வந்து கோல்டு வாட்டர் ஊற்றி ரின்ஸ் பண்ணாதான் இது வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும். மாதிரி வந்து கிளாஸாக வந்து ஜவ்வரிசி வந்து வரணும். அப்போ தான் அது வந்து வெந்துருச்சு அப்படின்னு வந்து அர்த்தமா. ஸோ கைஸ், இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஜெல்லி வந்து இனிமேல் ரெடியே ஆகலை. 45 மினிட்ஸ் மேலே வந்து ஆகிடுச்சு. ஸோ அது வந்து இப்போதைக்கு ரெடி ஆகாது போல். அதனால் நான் வந்து அதை வந்து இது பண்ணிட்டேன். அது வந்து நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ அசம்பிள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கேன். இப்போது நான் எப்போ ஆரம்பித்தேன் தெரியுமா இந்த வேலையை? 3 மணிக்கு ஆரம்பித்தேன். இப்போ வந்து 5:15 ஆக போகுது. ஸோ வந்துட்டு அந்த ஜெல்லி வந்து இன்னுமே வந்து அது தனியாக தான் இருக்குது. அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி கூட வந்து அது வரல. அதனால் வந்துட்டு நான் வந்து விட்டுடுறேன். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். செம்ம தண்ணியாக இருக்குது, ஜெல்லி ஆகவே இல்லை. இப்படி தான் இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி. ஸோ எனக்கு தெரியல, மேபி நான் வந்து அந்த பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கணுமா, இல்லை தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிருக்கணுமா என்னன்னு தெரில. இது வந்து இப்படியே இருக்குது. நான் வந்து ஓவர் நைட் மேபி வச்சு பார்த்து ஜெல்லி வருதா இல்லையான்னு வந்து தெரில. இன்னொன்று வந்து என்ன தெரியுமா,
நான் ஏன் தெரியுமா அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறேன், ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து சீக்கிரம் எனக்கு கிச்சனை கொடு, என்னாலலாம் வெளில உட்காந்துட்டு இருக்க முடியாது, வெளிலவான்னு வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதனால் வந்துட்டு என்னால் எங்கள் அம்மாட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சீக்கிரமாக இதை அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு டேஸ்ட்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கிச்சனை அவங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ யூஸ்வலாக வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எல்லாரோட அம்மா நீ நீ எதுக்கு வெட்டியாக உட்காந்துருக்கே அப்படி தானே கேட்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து நீ வந்து சமைக்காத, முதல்ல கிச்சன் விட்டு வெளில போ, இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு அம்மாக்கள் இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். சப்ஜா சீட்ஸ் வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். மேங்கோ பியூரி செஞ்சு வச்சோம்ல, இந்த மேங்கோ பியூரி வந்துட்டு நம்ம வந்து இந்த பவுலுக்குள்ளே வந்து போடலாம். அதுக்கப்புறமா சாகோ வந்து போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச சாகோ. கொஞ்சமாக வந்து கண்டென்ஸ்ட் மில்க் நான் வந்து ஊற்றிக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக தான் இது. சில் பால். இந்த மேங்கோ வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் ஸ்லைஸ்லாம் பண்ணல, சும்மா அப்படியே வெட்டி போடுறேன். இது வந்து நான் நார்மல் மில்க் போடுறேன். ஆனால் ட்ரெடிஷ்னல் மேங்கோ சாகோ வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா கோக்னட் மில்கில் பண்ணுறாங்க. எனக்கு கோக்னட் மில்க் அவ்வளோ இஷ்டம் இல்லை, அதனால் நான் வந்து இதில் போடுறேன். நார்மல் மில்கில் பண்ணுறேன். கொஞ்சமாக சில்லுன்ட்டு இருக்கிறதுக்காக ஐஸ் க்யூப்ஸ் வந்து நான் கொஞ்சம் போடுறேன் இதில். செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட் மட்டும் நம்ம பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு வழியாக 2 மணி நேரமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணலை. ஏன்னா அந்த ஜெல்லி தான் சொதப்பிட்டு கைஸ். எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, அந்த ஜெல்லி ஏன் வரல அப்படின்ட்டு. மேபி நான் கொஞ்சம் அகரகர் யூஸ் பண்ணியே பண்ணியிருக்கலாம் போல். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அகரகர் யூஸ் பண்ணியே ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடையில் விற்கல சும்மா இந்த 30 ரூபாய் ஜெல்லி, அந்த ஜெல்லி கூட போட்டு பண்ணியிருக்கலாம் போல். இது வந்து ஒரு சொதப்பல் தான். 45 மினிட்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஆனால் 45 மினிட்ஸில் ஆகலை. மேபி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் போல். ஆனால் வெயிட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து டைம் இல்லை. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க. சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. ஒரு செம்ம ரெஃப்ரெஷிங்கான ஒரு டெசர்ட் தான் ஆக்சுவலி. சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து நான் ஹிமாபசந்த் யூஸ் பண்ணியே வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது. இத்தனைக்கும் நான் வந்து கண்டென்ஸ் மில்க்லாம் வந்து போட்டேன், அப்பயும் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வந்து ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ் மில்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் நாச் சூப்பராக இருக்குது கைஸ். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு லெவல், வெறித்தனம், மஸ்ட் ட்ரை. அவ்வளோதான் கைஸ், இதோடு நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்திடுங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ரெசிபி வேணும்னா வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.